Next unit 1 part B third one. Compute the overall transfer function for a block diagram using step by step prediction. இதுலயும் நம்ம T of S தான் கண்டுபிடிக்க போறோம். பட் வந்து இது block diagram prediction. போன சம்ல வந்து block diagram signal flow மாத்திட்டு T of S கண்டுபிடிச்சோம். இல்ல இதுல இந்த blocks reduction பண்ணிட்டு வரோம். ஓகேயா? First block diagram reductionக்கு ஜெனரலா first இப்போ suppose ரெண்டு block continuous-ஆ இருந்தாங்கன்னா இது வந்து cascade system. கேஸ்கேட் இதை எப்படி வரையிறானா இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ சப்போஸ் G1 G2ன்னு இருந்தால் இது கேஸ்கேடு சீரீஸில் கண்டினியூஸாக இருந்தால் கேஸ்கேடுன்னு அர்த்தம் G1 into G2ன்னு எழுதிடலாம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு சப்போஸ் ஒரு சிஸ்டம் இப்படி இருக்குது, இது வந்து G1, இங்கே ஒரு சம்மிங் பாயிண்ட் இருக்குது, இதுக்கு பேரலாக இன்னொன்று G2ன்ட்டு இருக்குது, இதுவும் இந்த சம்மிங் பாயிண்ட், ரெண்டுமே இந்த சம்மிங் பாயிண்ட்டை நோக்கியே போகுது. ஸோ இந்த ரெண்டு சிஸ்டம் வந்து பேரலாக இருந்ததுன்னா இது எப்படி எழுதணும்னா பேரலாக இருந்தால் இங்கே ப்ளஸ் எப்பயுமே இருக்கும், இங்கே ப்ளஸ்ஸு இல்லை மைனஸ், இங்கே இருக்க வேல்யூஸ் தான் நம்ம என்ன ஃபஸ்ட்டு G1 எழுதிட்டு இங்கே ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும், இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ்ன்னு போடணும். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ G2, ரெண்டு வேல்யூவும் சிம்பிள் பார்த்து எழுதணும் பேரலல்னா, இது வந்து பேரலல். நெக்ஸ்ட்டு வந்து ஃபீட்பேக் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. ஃபீட்பேக்னால் இப்போ வந்து ஒரு G1 இருக்குது, ஃபீட்பேக்னா ஃபஸ்ட்டு ஒரு சம்மிங் பாயிண்ட் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக் போகுது, பிளாக் இப்போ G1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம், இப்போ ஃபீட்பேக் வந்து H1 வந்து திரும்பி பிளாக்குக்கே போகுது, ஒரு ப்ளஸ் எப்பயுமே இருக்குது, இங்கே வந்து மைனஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், மைனஸ் இல்லை ப்ளஸ் எதுனா இருக்கலாம். இது வந்து ஃபீட்பேக். ஏரோ மார்க் வந்து சம்மிங் பாயிண்ட்லேருந்து வெளில ஒரு க்ளோஸ்டு லூப்பாக போனால் அது ஃபீட்பேக், ரெண்டு ஏரோ மார்க்குமே சம்மிங் பாயிண்ட்டுக்கு போனால் அது பேரலல், ஒரு க்ளோஸ்டு லூப்பாக சேர்ந்து சம்மிங் பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு க்ளோஸ்டு லூப்பாக போச்சுன்னா அது ஃபீட்பேக் சிஸ்டம். இது எப்படி எழுதுனா இது வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது வந்து நியூமரேட்டர், இது டினாமினேட்டர்னு அர்த்தம் சரியா. நியூமரேட்டர் பை 1, இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் போடணும், ஒரு ப்ளஸ் எப்பயுமே இருக்குது, செகண்ட் வேல்யூ தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம்ல, ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதால ப்ளஸ் போட்டிருக்கேன். சப்போஸ் இங்கே ப்ளஸ்ன்னு இருந்தால் இங்கே மைனஸ் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் வேல்யூ அப்படியே இருக்கணும், நெக்ஸ்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த வேல்யூ பார்க்கணும். நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர் இன்ட்டு டினாமினேட்டர், இது என்ன வரும் அப்போ G1 1 ப்ளஸ் டினாமினேட்டர் இன்ட்டு நியூமரேட்டர்னால் G1 H1ன்னு வரும். இது வந்து ஃபீட்பேக் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக் இருக்குது G1, ஒரு பிரான்ச் பாயிண்ட் இருக்குது ஓகேவா. சப்போஸ் இந்த பிரான்ச் பாயிண்ட்டு இந்த பிளாக்குக்கு முன்னாடி போகணுன்னா பிளாக் போயிடுச்சு, பிரான்ச் பாயிண்ட் முன்னாடி வந்துச்சு, இப்படி வரணுன்னா இங்கே G1 இருக்குது, இந்த பிளாக் எந்த பிளாக் வந்து இந்த பிரான்ச் பாயிண்ட் இங்கே இருக்குது, இது இங்கே ட்ராவல் ஆகிடுச்சா, அப்போ இந்த எந்த பிளாக்கை தாண்டி வந்துச்சு, இப்போ G1 தாண்டி வந்துடல, அந்த G1 வந்து இந்த பிரான்ச் கூட இன்டூவில் வரணும். சப்போஸ் இப்போ ஒரு சம்மிங் பாயிண்ட் இருக்குது, ஒரு பிளாக் இருந்துச்சுன்னா G1 பிளாக்னு இருந்துச்சுன்னா இப்போ வந்து பிளாக் முன்னாடி வந்துட்டு ஒரு பிளாக்கு ஒரு சம்மிங் பாயிண்ட், இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிரான்ச் பாயிண்ட் பிளாக்குக்கு முன்னாடி போகுது, இப்போ சம்மிங் பாயிண்ட் பிளாக்குக்கு முன்னாடி போகணுன்னா டயக்ராம் எப்படி வரணும், சம்மிங் பாயிண்ட் ஃபஸ்ட்டு வரணும், அப்புறம் பிளாக் நெக்ஸ்ட் வரையணும். இந்த சம்மிங் பாயிண்ட் கூட இந்த G1 எந்த பிளாக்கை தாண்டி இந்த வந்திருக்கோ அது வந்து 1/G1ன்னு வரணும். இங்கே வந்து பிரான்ச் பாயிண்ட் கூட வெறும் G1 இங்கே இருக்க பிளாக்கில் இருக்கிறதே வந்துடும். சம்மிங் பாயிண்ட்னா 1/ல வரணும், இந்த வேல்யூ வந்து 1/ல வரணும் ஓகேவா. கேஸ்கேட்னா அப்படியே சேர்த்து எழுதுறது, மல்டிப்ளிகேஷனில் பேரலல்னால் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு எழுதணும், இந்த சம்மிங் பாயிண்ட் பார்த்து எழுதணும். ஃபீட்பேக்னால் ஒரு க்ளோஸ்டு லூப்பு, ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் 1 இந்த சிம்பிள் பார்க்கணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணணும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் பண்ணணும், அப்புறம் நியூமரேட்டர் இன்ட்டு டினாமினேட்டர். நெக்ஸ்ட்டு இது வந்து பிரான்ச் பாயிண்ட்டு, பிரான்ச் பாயிண்ட்டை பிளாக்குக்கு முன்னாடி போடுறோம் சரியா. பிளாக்குக்கு முன்னாடி பிரான்ச் பாயிண்ட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் அந்த பிளாக் வேல்யூவே வந்துடும். சப்போஸ் சம்மிங் பாயிண்ட் முன்னாடி போனோன்னா 1/ல வரணும். இந்த 5 ஸ்டெப்ஸ் தான் இந்த சம்முக்கு தேவை. ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு இது ரெண்டு பிளாக் ஒன்றா இருக்கியா, பட் பிரான்ச் பாயிண்ட் நடுவில் இருக்குது. ஸோ இந்த பிரான்ச் பாயிண்ட்டை இங்கே மூவ் பண்ணலாம், இங்கே ஷிஃப்ட் பண்ணலாம் சரியா. ஸ்டெப் 1 வந்து ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மூவிங் பிரான்ச் பாயிண்ட் பிஃபோர் த பிளாக், இங்கே இருக்க பிரான்ச் பாயிண்ட்டை மிச்சம் எல்லாமே அப்படியே வந்திருக்கு. இந்த பிரான்ச் பாயிண்ட் H1 இந்த பிரான்ச் பாயிண்ட் மட்டும்தான் வரையில சரியா, மிச்சம் எல்லாமே டயக்ராமில் அப்படியே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பிரான்ச் பாயிண்ட் இங்கே வரணும்னா, இந்த பிளாக்குக்கு முன்னாடி வரணும்னா இந்த பிரான்ச் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த H1 கூட என்ன பண்ணணும், நம்ம வந்து G1 பிளாக்கை இன்ட்டு பண்ணணும் ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த G1க்கு முன்னாடி இருக்கிறது இங்கே வந்துடும்,
இந்த பாயிண்ட் வந்து h1 கூட g1 இன்டூ ஆகிட்டு g1 h1 ஆகிடும். இது திரும்பி சம்மிங் பாயிண்ட்கே போய்டும். ஸோ நம்ம பிரான்ச் பாயிண்ட்டை வந்து இங்கேருந்து g1க்கு முன்னாடி பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இது ரெண்டு சிஸ்டமும் கேஸ்கேடில் இருக்குது. கேஸ்கேட்னால் எப்படி எழுதலாம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து g2 g3ன்னு எழுதலாமா. இது g2 g3 எழுதிட்ட பிறகு இது ரெண்டு என்ன மாதிரி இருக்குது, நெக்ஸ்ட்டு இது g2 g3ன்னு எழுதுவோம். இந்த பிளேஸில் வந்து g2 g3ன்னு இருக்கும். இதுவும் ஆரோ மார்க் இந்த சம்மிங் பாயிண்ட்டுக்கு போகுது, இந்த பிளாக்கும் இந்த சம்மிங் பாயிண்ட்டுக்கு போகுது. ரெண்டுமே சம்மிங் பாயிண்ட்டுக்கு போகுதுன்னா என்ன சொன்னேன், பேரலல் சிஸ்டம்னு சொன்னேன்னா. ஸோ இது ரெண்டுத்தையும் பேரலல் பண்ணும். பேரலல்னால் என்னது, g2 g3 பண்ணிட்டு எந்த சிம்பிளில் போய் முடியுது, ப்ளஸ் ஒரு ப்ளஸ் ஆல்ரெடி இருக்குது. செகண்ட் சைன் என்ன இருக்குது, ப்ளஸில் இருக்குது. ப்ளஸ் மேலே இருக்க பிளாக் g4. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் கேஸ்கேட் பண்ணி g2 g3ன்னு வருது, அது இங்கே வேல்யூவில் வரும். நெக்ஸ்ட்டு இந்த பிளாக்கும் g2 g3 பிளாக்கும் g4 பிளாக்கும் ரெண்டுமே இந்த சம்மிங் பாயிண்ட்டை நோக்கி போகுது. அப்போ வந்து ரெண்டும் பேரலல் சிஸ்டம். மொத்தம் பேரலல் சிஸ்டம்னா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன சிம்பிள் இருக்கோ அதை போட்டு அப்படி எழுதணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து g2 g3 ப்ளஸ் g4ன்னு கிடச்சிருக்கு. இந்த எல்லா பிளாக்குக்கு பதில் இந்த வேல்யூ மட்டும் எழுதினா போதும். ஓகேவா, கேஸ்கேட் பண்ணிட்டு பேரலல் பண்ணிட்டு இந்த ஆன்சர் வருது. ஸோ இந்த பிளாக்கை சால்வ் பண்ணி நம்மளுக்கு கேஸ்கேட் அண்ட் பேரலல் பண்ணி g2 g3 ப்ளஸ் g4 வந்துருக்கு. இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இந்த பிரான்ச் பாயிண்ட் இங்கே கொண்டு வந்துடல, அப்போ பிளாக் g2ன்னு இருக்குது. ஸோ இங்கே g2 தான் இன்டூ ஆகும். ஸோ இங்கேயும் g2ன்னு வரும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு பிளாக்கை சால்வ் பண்ணலாம் இல்லை. ஸோ இந்த ரெண்டு பிளாக்கை சால்வ் பண்ண, இந்த ரெண்டு பிளாக் முன்னாடி என்ன இருக்குது, இந்த சம்மிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த சம்மிங் பாயிண்ட்டை இந்த பிளாக்கு முன்னாடி மூவ் பண்ணுறோம். ஓகேவா, மூவிங் சம்மிங் பாயிண்ட் பிஃபோர் த பிளாக். ஓகேவா, இப்போ வந்து மூவிங் சம்மிங் பாயிண்ட் பிஃபோர் த பிளாக்னா இந்த சம்மிங் பாயிண்ட் இங்கே ஃபஸ்ட்டு ரெண்டு சம்மிங் பாயிண்ட் வரைஞ்சாச்சு, ப்ளஸ் மைனஸ் இருக்குது. இந்த சம்மிங் பாயிண்ட் இங்கே முன்னாடி வந்துடுமா. ஸோ சம்மிங் பாயிண்ட் வரைஞ்சிட்டு அப்புறமா பிளாக் வரையலாம். ஓகேவா, g1 இங்கே வந்துடும். இந்த சம்மிங் பாயிண்ட்டும் பிளாக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, ப்ளஸ்ஸு மைனஸ். சம்மிங் பாயிண்ட் பிளாக்குக்கு முன்னாடி வரணுன்னா என்ன ப்ராசஸ் சொன்னேன், இந்த சம்மிங் பாயிண்ட் கூட எந்த பிளாக்கை வந்து முன்னாடி வர வைக்கிறோமோ அது வந்து 1/ல வரணும்னு சொன்னேன்னா. ஸோ 1/g1 ஆல்ரெடி இந்த சம்மிங் பாயிண்ட் கூட h2 இருக்குது, டினாமினேட்டர் வரணும். பிரான்ச்சிங் பாயிண்ட் முன்னாடி போச்சுன்னா g1 நியூமரேட்டர் வரும். சம்மிங் பாயிண்ட் முன்னாடி போச்சுன்னா g1 டிவிஷனில் வரும், பையில் வரும். ஓகேவா, h2 சிக்கு போகுது, இது g2 g3 ப்ளஸ் g4, இது சிலேருந்து நெக்ஸ்ட்டு சிலேருந்து ஒரு லைன். நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் இருக்குது, இந்த பிளாக்குக்கு பக்கத்தில் ஒரு பிரான்ச் பாயிண்ட் இருக்கா, இந்த பிரான்ச் பாயிண்ட் அது வந்து டச் ஆகாமல் h1 g2 வெறும் இந்த சம்மிங் பாயிண்ட்டை இந்த பிளாக்குக்கு முன்னாடி வரைஞ்சிருக்கோம். பிளாக்குக்கு முன்னாடி போச்சுன்னா இந்த g1 வந்து 1/ல இங்கே ஆட் ஆகும், இந்த பிளாக் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். சரியா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 வந்து இந்த பிரான்ச் பாயிண்ட்டை இங்கே முன்னாடி கொண்டு வரும். ஸ்டெப் 4 வந்து சம்மிங் பாயிண்ட், இந்த ரெண்டு சம்மிங் பாயிண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா நம்ம டயக்ராம் வந்து கொஞ்சம் ஈஸியாக அடிப்போம். இன்டர்சேஞ்சிங் ஃபஸ்ட்டு இது ஸ்டெப் 2லேருந்து சம்மிங் பாயிண்ட் பிஃபோர் பிளாக் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ மூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்டர்சேஞ்சிங் சம்மிங் பாயிண்ட்னா இந்த ரெண்டு சம்மிங் பாயிண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இது இங்கே வரும், இது இங்கே இதோடைய லைன் வந்து இங்கே வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சம்மிங் பாயிண்ட் இருக்கா, ப்ளஸ்ஸு மைனஸ், இந்த சம்மிங் பாயிண்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சம்மிங் பாயிண்ட் வரையணும், ஆரோ மார்க் போட்டு ப்ளஸ்ஸு மைனஸ். இந்த சம்மிங் பாயிண்ட் எங்கே போகுது, இங்கே h2 இன்ட்டு 1/g2னால் நம்ம எப்படி எழுதலாம், h2/g2ன்னு எழுதிக்கலாம்ல. ஸோ இதை வந்து நான் h2/g2 இந்த சம்மிங் பாயிண்ட் தான் இங்கே செகண்டில் வரைஞ்சிருக்கோம். செகண்டில் வரைஞ்ச சம்மிங் பாயிண்ட்டுக்கு அப்போது h2/g2 g1 இது h2/g1லேருந்து சிக்கு போகுது. ஓகேவா, h2/g1லேருந்து சிக்கு போகுது. நெக்ஸ்ட்டு சம்மிங் பாயிண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம்மிங் பாயிண்ட் இந்த சம்மிங் பாயிண்ட், ஏன்னா இது ரெண்டுத்தையும் இது ஃபஸ்ட்டு இங்கே வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த சம்மிங் பாயிண்ட்டை க்ராஸாக இங்கே வரைகிறேன். இதுவும் ப்ளஸ்ஸு மைனஸ் தான். இதுலேருந்து வர ஆரோ மார்க் வந்து இதுலேருந்து வர ஆரோ மார்க் எங்கே போகுது, h1 g2க்கு போகுது. h1 g2
G2லேருந்து G1க்கு நடுவில் போகுது. இந்த 3 சமிங் இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு பிளாக் டயக்ராம். இந்த 3 வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு பிளாக் G1 பிளாக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பிரான்ச்லேருந்து வந்த பாயிண்ட் தான் நம்மளோட செகண்ட். இதெல்லாம் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இங்கே கனெக்ட் ஆகிடும். இந்த H1 G2 பிளாக் வந்து இந்த சமிங் பாயிண்ட் இங்கே போயிடுச்சுன்னா இந்த மாதிரி சிம்பிளராக மாறிடும் நம்மளோட பிளாக் டயக்ராம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? G2 G3 ப்ளஸ் G4. நெக்ஸ்ட்டு சிலேருந்து இங்கே ஒரு கனெக்ஷன், ஃபைனலாக இதுக்கு ஒரு கனெக்ஷன். ஓகேவா? இதில் வந்து இந்த 2 சமிங் பாயிண்ட்டை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா இந்த மாதிரி சிம்பிளாக கிடச்சி. ஃபஸ்ட்டு இந்த சமிங் பாயிண்ட் பாருங்கள். இதோடைய வேல்யூஸ் என்ன இருக்குது? H2/G1 வந்து சிக்கு போதா? இந்த இருக்கிறதா செகண்ட் வந்து. அப்போ செகண்ட் இருக்கிறது வந்து H2/G1 வந்து. ஸோ இந்த செகண்ட் சமிங் H2/G1 வர்றது இந்த செகண்ட் தேர்டில் இருக்க சமிங் பாயிண்டோடைய வேல்யூ H2/G1 வந்து இங்கே செகண்டில் வந்துடும். ஸோ செகண்டில் இருக்கிறதுக்கு H2/G1 வந்து. செகண்டில் இருக்கிறது H1 இன்ட்டு G2 வந்து தேர்டுக்கு போகணும். ஸோ இது வந்து தேர்டு சமிங் பாயிண்ட் கூட வந்திருக்காங்க. அவ்வளோதான், மாற்றி எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? இந்த ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் கிடச்சிருக்கல. ஃபீட்பேக் சிஸ்டம்னா என்ன சொன்னோம்? ஒரு க்ளோஸ்ட் லூப்பாக இருக்கணும், ஒரு சமிங் பாயிண்ட் இருக்கணும். அப்போ இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். ஆன்சர் என்ன சொன்னாங்க? நியூமரேட்டர் பை 1. இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் வரும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் வரும். ஆன்சர் இங்கே மைனஸ் இருக்கிறதால இங்கே ப்ளஸ்ஸு, திரும்பி நியூமரேட்டர் இன்ட்டு டினாமினேட்டர். இதை சால்வ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் என்னது? G1 பை 1 ப்ளஸ் நியூமரேட்டர் திரும்பி G1, டினாமினேட்டர் வேல்யூ H1 G2. இதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த முழு பிளாக்குக்கு பதில் நம்ம இந்த பிளாக் வேல்யூ இருந்தோம். ஓகேவா? அதுதான் எலிமினேட்டிங் ஃபீட்பேக் பாத். நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த பிளாக்குக்கு பதில் இப்போ இந்த பிளாக் வரையணுமா? எலிமினேட்டிங் ஃபீட்பேக் பண்ணி இது வந்திருக்கு. நெக்ஸ்ட் இது ரெண்டும் ஒன்றா இருக்கா? நடுவில் எந்த பிரான்ச் பாயிண்ட்டும் இல்லை, சமிக் பாயிண்ட்டும் இல்லை. ஸோ இதை அப்படியே கேஸ்கேட் பண்ணி இன்டூவில் எழுதணும். இது இன்டூவில் எல்லாம் எப்படி வரும்? பெரிய பிளாக்காக G1 into G2 G3 plus G4 divided by 1 plus G1 G2 H1. அப்படியே இது ரெண்டும் இன்டூவில் எழுதணும். அவ்வளோதான். இந்த C வந்து ஃபஸ்ட்டு சமிங் பாயிண்ட்க்கு போகுது, செகண்ட் சமிங் பாயிண்ட்க்கு போகுது. அதனால் நான் 2 தனியாக எழுதியிருக்கேன். சிலேருந்து தான் ரெண்டுமே போகுது. ஜஸ்ட் தனியாக வரைஞ்சிருக்கேன் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. சிலேருந்து ரெண்டு சமிங் பாயிண்ட் இருக்குது. ப்ளஸ் மைனஸ் ஆர். சிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு சமிங் பாயிண்ட்க்கு H2/G1 வந்து ஃபஸ்ட்டு சமிங் பாயிண்ட்க்கு போகுது. செகண்ட் சமிங் பாயிண்ட்க்கு எதுவுமே இல்லை. அப்படி சிம்பிளாக ஒரு லைன் போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இது கேஸ்கேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டெப் 6 வந்து கேஸ்கேட் அப்படியே இன்ட்டு பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஒரு ஃபீட்பேக் ஏரோ மார்க் இப்படி போயிட்டு திரும்பி ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் ஒரு சம்மிங் பாயிண்ட்கே போகுது. ஸோ இது வந்து ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம். இது எப்படி சால்வ் பண்ணும்? இது வந்து நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். இங்கே மைனஸ் சைன் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஃபீட்பேக் சிஸ்டம்னா ஆப்போசிட் சைன் போடணும். அப்போ ப்ளஸ் சைன் போடணும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ப்ளஸ் சைன் போடணும் நம்ம. ஓகேவா? அப்போ ஃபார்முலா என்னது? நியூமரேட்டர் 1 ப்ளஸ் நியூமரேட்டர் இன்ட்டு டினாமினேட்டர். இதை சால்வ் பண்ணால் ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் G1, இதை நான் அப்படியே உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. G1 G2 G3 ப்ளஸ் G1 G4 டிவைடட் பை 1 ப்ளஸ் G1 G2 H1. இது ஃபுல்லாகவே நியூமரேட்டர். ஓகே, ஒரு பெரிய இது போட்டு 1 ப்ளஸ் நியூமரேட்டர் திரும்பி நியூமரேட்டர் எழுதணும். இதே அப்படியே எழுதணும். G1 G2 G3 plus G1 G4 1 plus G1 G2 H1 into denominator என்ன? H2 into G1 இது denominator. நியூமரேட்டர் அப்படியே இருக்கும், எதுவும் பண்ண வேண்டாம். ஓகேவா? இதை டினாமினேட்டர் மட்டும் சால்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து இது அப்படியே G1 கூட இன்டூ ஆச்சுன்னா இது என்ன ஆகும்? இங்கே ஒரு G1 போகும், ப்ளஸ்ஸுக்கு இங்கே ஒரு G1 போகும். அப்போ வந்து இது G1ஆக மாறிடும், இது G1 ஸ்கொயராக மாறிடும். இது G1 எரேஸ் பண்ணிடும். ஓகேவா? இப்போ இதான் நம்மளுடைய டினாமினேட்டர். இந்த டினாமினேட்டர் வந்து எல்சிஎம் மெத்தட் ஆகும். இந்த டேர்ம் 1 கூட மல்டிப்ளை ஆகும், திரும்பி இந்த டேர்ம் மல்டிப்ளை ஆகும். அப்புறம் காமன் டினாமினேட்டர் வந்துடுமா? அப்போ ஃபஸ்ட்டு G1 into 1 G1, நெக்ஸ்ட்டு G1 ஸ்கொயர் G2 H1 into 1 G1 ஸ்கொயர் G2 H1.
ப்ளஸ் இந்த மேலே இருக்க நியூமரேட்டர் அப்படியே வரும் g1 g2 g3 ப்ளஸ் இந்த h2 வந்து ரெண்டுத்துக்கும் மல்டிப்ளை ஆகணும் h2 ப்ளஸ் g1 g4 h2 LCM மெத்தடால டினாமினேட்டர் காமன் ஆகிடும் g1 ப்ளஸ் g1 ஸ்கொயர் g2 h1 இப்போது இந்த டினாமினேட்டரில் திரும்பி g1 காமனாக இருக்குல்ல இது எப்படி எழுதலாம் நம்ம g1 காமனாக எடுத்தால் 1 ப்ளஸ் g1 ஸ்கொயர் g1 ஸ்கொயர் வராது g1 g2 h1 மட்டும் வரும் இந்த டினாமினேட்டர் தான் இப்படி எழுதியிருக்கேன் g1 காமனாக எடுத்து எழுதியிருக்கேன் சரியா இதை பாருங்கள் இதுலேருந்து இப்போது g1 இருக்குது இந்த எல்லா டேர்ம்ஸ்லையும் g1 காமனாக இருக்கா ஸோ g1 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இங்கே ஒரு g1 பண்ணால் 1 வரும் இங்கே ஸ்கொயர் போயிடும் இங்கே திரும்பி g1 வேல்யூ மட்டும் போயிடும் இங்கேயும் g1 வேல்யூ மட்டும் போயிடும் நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக டினாமினேட்டர் இது வந்து நியூமரேட்டர் இந்த நியூமரேட்டரையும் டினாமினேட்டர் பாருங்கள் 1 ப்ளஸ் g1 g2 h1 இங்கேயும் 1 ப்ளஸ் g1 g2 h1 ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும் ஃபைனல் ஆன்சர் வந்து இது மேலே வரும் இங்கே இருக்க வேல்யூஸ் கீழே வரும் ஃபைனல் ஆன்சர் g1 g2 g3 ப்ளஸ் g1 g4 டிவைடட் பை இங்கே என்னென்ன வேல்யூஸ் இருக்குது ஃபஸ்ட்டு 1 நெக்ஸ்ட்டு g1 g2 h1 g1 g2 h1 ப்ளஸ் g2 g3 h2 ப்ளஸ் g4 h2 இதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் இந்த பிளாக்குக்கு ஓகேவா ஸ்டெப் 7 இந்த ஃபீட்பேக் லூப்பை எலிமினேட் பண்ணியாச்சு திரும்பி ஸ்டெப் 8 சேம் தான் பட் இங்கே ஃபீட்பேக்கில் வேல்யூ இல்லை வேல்யூ எதுவுமே இல்லைன்னா டினாமினேட்டர் 1ன்னு அர்த்தம் இப்போ இந்த இதில் வந்து இது நியூமரேட்டர் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நியூமரேட்டர் டினாமினேட்டர் எதுவும் இல்லை ஸோ டினாமினேட்டர் 1 சிம்பிள் வந்து மைனஸ் இருக்குது அப்போ ஆப்போசிட் பண்ணும் அப்போ என்ன வேல்யூ நியூமரேட்டர் 1 இங்கே மைனஸ் இருக்கிறதால ப்ளஸ்ஸு நியூமரேட்டர் இன்ட்டு டினாமினேட்டர் இதான் ஃபீட்பேக்கான இது ஃபார்முலா மாதிரி எலிமினேட்டிங் ஃபீட்பேக் லூப் இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்த நியூமரேட்டரை அப்படியே எழுதலாம் g1 g2 g3 ப்ளஸ் g1 g4 நியூமரேட்டர் இந்த பிளாக் ஃபுல்லாகவே நியூமரேட்டர் சரியா g2 h1 ப்ளஸ் g2 g3 h2 ப்ளஸ் g4 h2 நியூமரேட்டர் ஃபுல்லாக எழுதிட்டு பையில் 1 இங்கே மைனஸ் இருக்குது ஸோ ஆப்போசிட் சைன் ப்ளஸ் நியூமரேட்டர் அப்படியே எழுதணும் g1 g2 g3 ப்ளஸ் g1 g4 1 ப்ளஸ் g1 g2 h1 ப்ளஸ் g2 g3 h2 ப்ளஸ் g4 h2 இன்ட்டு டினாமினேட்டர் 1 தான் இங்கே ஸோ பிரச்சனை இல்லை இந்த 1/1ன்னு போடணும் இப்போது இது ஃபுல்லாகவே கீழே இருக்குது நியூமரேட்டர் அப்படியே இருக்கணும் டினாமினேட்டர் மட்டும் சால்வ் பண்ணலாம் இந்த கீழே இருக்க வேல்யூ மட்டும் சால்வ் பண்ணோன்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் மேலே இருக்க வேல்யூஸ் அப்படியே இருக்கட்டும் இது வந்து ஃபஸ்ட்டு 1 × 1 1 நெக்ஸ்ட்டு g1 g2 × h1 ப்ளஸ் g1 g2 h1 நெக்ஸ்ட் இந்த வேல்யூ × 1 ப்ளஸ் g2 g3 h2 ப்ளஸ் இந்த வேல்யூ × 1 வந்து g4 h2 நெக்ஸ்ட்டு மேலே இருக்க வேல்யூ அப்படியே இருந்தோம் ப்ளஸ் g1 g2 g3 ப்ளஸ் g1 g4 LCM மெத்தடில் காமனாக இந்த டினாமினேட்டர் காமன் ஆகிடும் 1 ப்ளஸ் g1 g2 h1 ப்ளஸ் g2 g3 h2 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு g4 h2 அப்படியே வந்துடும் ஸோ இப்போ இதான் நம்மளுடைய இதை சால்வ் பண்ணி வந்திருக்கு டினாமினேட்டர் இது நியூமரேட்டர் இதையும் பாருங்கள் இதையும் பார்த்தா டினாமினேட்டர் சேமாக இருக்கா 1 g1 g2 h1 1 நெக்ஸ்ட்டு g2 g3 h2 g4 h2 g4 h2 ஸோ இது அப்படியே கேன்சல் ஆனால் இது மேலே வரும் இந்த வேல்யூஸ்லாம் கீழே வரும் இது நியூமரேட்டர் இது டினாமினேட்டர் இதை சால்வ் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதை சால்வ் பண்ணி இந்த நியூமரேட்டர் இந்த ஃபீட்பேக் சிஸ்டம் எலிமினேட் பண்ணி சால்வ் பண்ணது தான் இது 6 ஒரு பாக்ஸு சீன் வந்துச்சா ஸோ ஃபைனலாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் T of S is equal to C of S output by input R of S is equal to இந்த பாக்ஸ் இருக்கிறது அப்படியே எழுதணும் g1 g2 g3 ப்ளஸ் g1 g4 டிவைடட் பை அப்படியே ஸோ இந்த ஃபைனலாக ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இதுதான் நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மேசன்ஸ்லேயும் இதே தான் கண்டுபிடிச்சிருக்கோம் பட் வந்து அது மேசன்ஸ் ஃபார்மில் வச்சு இது பிளாக் ரிடக்ஷன் ஓகேவா ஃபஸ்ட்டு பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கேஸ்கேட் பண்ணுறோம் இது ரெண்டுத்தையும் மூவிங் பிரான்ச் பாயிண்ட் பிஃபோர் த பிளாக்னால் இந்த பிரான்ச் பாயிண்ட் கூட
இந்த பிளாக் வேல்யூ வந்து இன்டூவில் வரணும். ஸோ h1 கூட g2ன்னு இன்டூ ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இது ரெண்டுமே கேஸ்கேட் பண்ணிவிட்டு இதை வந்து பேரலல் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் கேஸ்கேட் பண்ணால் g2 g3 வரும். இது வந்து g4 கூட பேரலல் பண்ணால் இந்த வேல்யூ வருது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து மூவிங் சம்மிங் பாயிண்ட் பிஃபோர் த பிளாக். இந்த சம்மிங் பாயிண்ட்டை இந்த பிளாக்கையும் மூவ் பண்ணுறோம். இந்த சம்மிங் பாயிண்ட் முன்னாடி போய்டும். ஓகேவா? இந்த சம்மிங் பாயிண்ட் முன்னாடி போய்ட்டு பிளாக் இங்கே வந்துடும். இப்படி வந்து சம்மிங் பாயிண்ட் முன்னாடி போச்சுன்னா இந்த பிளாக் வந்து 1/gன்னு வரணும். 1/ல பிளாக் வேல்யூ வரணும். நெக்ஸ்ட்டு இன்டர்சேஞ்சிங் சம்மிங் பாயிண்ட். இந்த ரெண்டு சம்மிங் பாயிண்ட்டும் சேஞ்ச் பண்ணோன்னா நம்மளுக்கு சிம்பிளராக மாறிடும். நெக்ஸ்ட் இது ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம். ஒரு க்ளோஸ்டு லூப் மாதிரி இருந்தால் ஃபீட்பேக் 2 ஆரோ மார்க்குமே சம்மிங் பாயிண்ட்கே போச்சுன்னா அது பேரலல், இது ஃபீட்பேக். ஃபீட்பேக்னால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கும், சைன் கிடைக்கும். நியூமரேட்டர் இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் வரும், ஃபார்முலாவில் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் வரும். இதை சால்வ் பண்ணி இந்த வேல்யூ கிடைக்குது. இந்த பிளாக் ஃபுல்லாக சால்வ் பண்ணி ஸோ இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இது ரெண்டையும் கேஸ்கேட் பண்ணுறோம். கேஸ்கேட் பண்ணி வர ஆன்சரு இது, இந்த பிளாக், இந்த ஃபுல் பிளாக். நெக்ஸ்ட்டு திரும்பி ஒரு நியூமரேட்டர் கிடச்சிருக்கு. ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் க்ளோஸ்டு லூப்பாக இருக்குது. ஸோ இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர் சால்வ் பண்ணி ஃபீட்பேக் சிஸ்டம் சால்வ் பண்ணி இந்த பிளாக் கிடச்சிருக்கு. இந்த பிளாக்கும் மேலே நியூமரேட்டர் இருக்குது, கீழே டினாமினேட்டர் எதுவும் இல்லை. பட் இது ஃபீட்பேக் மாதிரி தான். இப்போ டினாமினேட்டர் இங்கே எதுவும் இல்லாதனால 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். சால்வ் பண்ணால் இந்த பிளாக் வந்துடும். ஃபைனலாக 6C ஒரு பிளாக் கிடச்சிருக்கா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து அவுட்புட் பை இன்புட். இந்த பிளாக் வேல்யூவை அப்படியே எழுதிடணும்.